வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய தினம் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக இலங்கையிலே புகழ்பெற்றிருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் பற்றியும் அதோடு இணைந்து இரு விவசாய நிலங்கள் பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் கந்தரோடை பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் நின்றுதான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். சரி நேயர்களே, இப்பொழுது இந்த விவசாயம் பற்றியும் இந்த விவசாய மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள், அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த கந்தரோடை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்குள்ளே தான் இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். ஒரு விவசாய நிலத்தை பார்க்கின்ற பொழுது பச்சை பசையில் என்று செழிப்பாக காணப்படும். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் படுத்திருக்கின்றது. இதற்கு காரணம் இங்கே நிலவக்கூடிய வறட்சி என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த வயலுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சினி அம்மாவிடம் தான் கதைக்க போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு காலமாக இந்த வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் 50 வருஷம். சூடடிக்கிறது என்று சொல்றாங்கல்ல, அதை பற்றிய விரிவான விளக்கத்தை சொல்லுங்க. சூடடிக்கிற மிஷின் இது எல்லாத்தையும் மல்லி போடுறது, படங்கள் போட்டுட்டு அடித்து நெல்லை எடுக்கிறது. நெல்லை எடுக்கிறது கறி போட்டுட்டு நெல்லை எடுத்து தூத்துறது, ஃபேனில் தூத்துறது, தூத்தி கட்டுறது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றீர்களா, இல்லை வேறு வேலை ஏதாவது செய்து? விவசாய தொழிலும் செய்யறோம். நாங்கள் வேறு வேலைக்கும் போகிறோம். என்னென்ன வேலைக்கு போகிறோம் நீங்களம்மா? நாங்கள் வேறு தொழில் எதுன்னு கிடைச்சா வளவுகளுக்கு பிறவாக்க இதுகளுக்கும் போகிறோம். குறிப்பாக இது இந்த விவசாயம் என்றது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மட்டும்தானே செய்கிறதா இருக்கு. ஒரு வருஷத்தில் ஒரு சீசனுக்கு தான் செய்கிறது. இந்த மாதம் தற்பேசி மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை தான் செய்யலாம். இது இந்த விவசாயம் இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேறு என்ன தொழில் செய்யலாம்? தோட்டம் செய்கிறவ தானே. மிளகாய் கண்டு நடுவினேன், மிளகாய்ச்சலுக்கு கத்தரிக்காய் கண்டு நடுவினேன், கத்தரி கண்டு நட எல்லாம் போகிறோம் நாங்கள். வறட்சியான இந்த காலப்பகுதியிலும் கூட தங்களுடைய களைப்பினை வேர்வையினை சிந்துகின்ற வகையிலே பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஏற்கனவே நாங்கள் ரஞ்சினி தேவி அக்காட கதைத்திருக்கிறோம். இப்பொழுது அதே இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரசினி அக்காவோட தான் கதைக்க போகிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக இந்த வயலில் வேலை செய்கிறீங்க? நாங்கள் 6 மாதமாக வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த நெல்லை நாட்டு நடுறதுலேருந்து அதை களஞ்சியப்படுத்துறதுக்கான பல படிமுறைகள் இருக்குது தானே, அதை பற்றி சொல்லுங்க. நெல்லை முதல் வயலை நாங்கள் உழுது பயன்படுத்தி பிறகு நாட்டை வீசுகிறோம். அதுக்குரிய பசலைகள் தண்ணிகள் எல்லாம் மழை இல்லா காலத்திலே இறைச்சி பயன்படுத்தி கணக்காக பயிர் வளர்ந்து வரும் பொழுது பிறகு அதை புல்லெல்லாம் பிடுங்கி பிறகு நாட்டுக்கு பூச்சியெல்லாம் எடுத்து பிறகு மழை பற்றாக்குறை அப்படி இருந்தும் இறைச்சி நாங்கள் பயிரை வளர்த்து காஞ்சி வரும்போது நாங்கள் பிறகு அரிவை வெட்டுறோம்.
அரியை வெட்டி பிறகு நாங்கள் கொடுக்குறோம். கூலிக்கு தானே வேலை செய்து கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் நாள் சம்பள வேலைக்கு என்றுமில்லை, குன்றாய் என்றுமில்லை, செய்து வெட்டி கொடுக்குறோம். நாங்கள் கண்டிப்பாக கஷ்டம் வேலை. நீங்கள் சொன்னீங்க இந்த கூலி வேலைக்கு நாள் சம்பளம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து எதை வச்சு தரணும்? அதை வச்சு நாங்கள் வேலை செய்கிற அளவு வச்சு தான் சம்பளம் தருவினோம். அதை பரப்பு அடியில் தருவினோம். பரப்பு அடுப்பில் தருவினோம். கந்தரோடை பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய நிலமும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் அவர்கள் படுகின்ற துன்பங்களையும் காட்சி படிமங்களூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பகுதியிலே இருந்து வெளியேறி மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கு தான் உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். நேயர்களை தொடர்ந்து முனைந்திருங்கள். நெல்லையா இது பச்சை பெருமாள். பச்சை பெருமாள் மட்டுமே இந்த வயலுக்குள்ள போட்டுருக்கு. பல பல நெல்லுகள். என்னென்ன? சிவப்பு, சின்ன சிவப்பு, பெரிய வெள்ளை, சின்ன வெள்ளை, பச்சை பெருமாள், பச்சை கொட்டி. இந்த வெள்ளக்காரன் நாட்டில் இந்த சின்ன கட்டை நெல் அங்கால் வழிகளில் விதைக்கிறவங்க. இது ஆக வெள்ளம் கூட. சில காலங்களில் பெரிய வெள்ளமாக வரும், சில காலங்களில் மழை இல்லாமல் ஒருத்து போகணும், சில காலங்களில் இறைச்சும் பிடுங்கிறாங்க. சரி ஐயா, நீங்க இந்த வயலுக்கு தண்ணி அங்க இருந்து எடுத்து இறைக்கிற? நீங்க கிணத்தால் இறைக்கிறோங்க. கிணத்துல இருந்து அங்கால பார்த்தா வெங்காயம் கூட போட்டுருக்கிற மாதிரி. வெங்காயங்கள் அந்த உயர்ந்த பெட்டிகளில் வெங்காயம் நடுறது அந்த வெள்ளத்துக்கு வரைக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த எடுத்த இந்த நெல் எல்லாத்தையும் துப்புராக்கி வந்து அரிசியாக கொண்டு போய் எங்கே கொடுப்பீங்க? இந்த நெல்லை காணாது, எங்களுக்கு தான் உணவுக்கு மாட்டுப்படுத்தி வைத்துக்கு. உங்களுக்கு உணவுக்காகத்தான் இதை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ கடையிலுக்கு நீங்கள் கொடுக்குற இல்லையா? கடைக்கு தொகைக்கு ஏக்கர் கணக்காக செய்கிற பன்னி பகுதியில் தான் செய்கிற. இது இங்கே பரப்பு கணக்கு. ஏக்கர் இல்லை, இது பரப்பு. நீங்கள் எத்தனை வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க இங்கே? நடுவ சின்ன வயதோட தேதப்பனோட கமன் தான். கமன் தானே? உங்களோட பிள்ளைகள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கீங்க? இது கமன் தான் செய்யணும். மண்ணில் மாடுகள் எல்லாம் படிச்சு என்ன செய்யணும் சொல்லி இங்கிலீஷ் படித்தபடியா தான் வெள்ளக்காரன் உங்களுக்கு சுதந்திரம் தந்து விட்டு போகணும். விளையாட்டு தர மாட்டான். உங்களை அடிமையாக பாமர் கருமையாக வச்சுப்பான். நாட்டில் உங்களை நுட்பம் கல்யாண சித்தியை காட்டி கொடுத்த நுட்பத்து அவர் அப்புறமே இங்கே காட்டி கொடுத்தாரு. அவர் அடிமைத்தளத்தையும் போக்காட்டி சைனாயர்கள் எல்லாத்தையும் விடுதலை நாளாக்கி அவர் ஒரு மாட்டு தலைமை ஒரு வண்ணை வச்சிருந்து அவர் போய் அங்கே அந்த சந்தையில் அவர் வேலையாளை வச்சிருந்து போட்டு, தம்பி நான் இந்த சந்தைக்கு போட்டு பாருன், நீ இதில் பாருன்னு விட்டு போகிறாரு. ஒரு 10 சேர்த்தை கொடுத்தாரு. அந்த கடைக்காரிக்கிட்ட கீரை கொட்டுதான். அப்படியே பேயா உனக்கு என்னடா கீரை கொட்ட 10 சேர்த்துக்கிறாரு போடான்னு. அம்மா ஒரு வெத்தில வாக்காதல் தான் இருப்பார். வெத்தில வாக்க கொடுக்கும். அது என்னம்மா பாடல் வெத்திரியை தர. நான் இதை நினச்சி கொண்டு வரேன்னு விட்டு அவர் இதாகிறாங்க. வெத்தில நினச்சி போட்டு வந்து வரைக்கே இன்னும் கீரை கொட்டை விற்கிறே இல்லையோ அம்மான்னு விட்டு அந்த முழு கையை ஈர கையை அப்படி புதாச்சு போட்டு கொண்டு போய் மாடு மேய்ஞ்ச இடத்துல அந்த எருவுக்கு மேலே போட்டு விட. அது ரொம்ப வந்து விடுது. கீரை வேண்டிங்களே அம்மா பேர்ந்து அதை விதைக்கி விட்டு விட்டு பேர்ந்து வந்து கேட்டார். கொஞ்சம் நாளாலே கீரை கொட்டை எடுக்க போறீங்களே அம்மா, எங்கேடா தம்பி இருந்து கொண்டு வந்தேன். உண்டி அந்த வெத்தில வச்ச தண்ணி தான் அண்ணா சனவெல்லாம் கொக்கட்டம் போட்டு சிரிச்சிருக்காரு. அவர்கிட்ட லெக்சருக்கு. ஐயா, நீங்க எத்தனை ஆண்டு மட்டும் படிச்ச? நீங்க ரிப்போர்ட் ஆயிருந்தோம். அப்ப நீங்க அதை விட்டுட்டு
போலீஸுக்கு போ அப்பா அண்ணன் சகோதரங்கள் ஒருத்தரும் விட மாட்டேன்னு நீ அங்கே போனேன்டால் இப்படி சவத்துக்கு கால் கேட்க சுட்டு போட்டு போடுவேன் இப்படி எறியோட எறிஞ்சா செத்து போய் கிடப்பிக்கால் போவேண்டாம் உத்தியோகம் அப்படி சொன்னவரா? நீங்க படிச்சிருந்தா இப்ப இன்னும் இருந்திருப்பீங்க. விதி தலை விதி விதியா இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு. கந்தரோடை பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தின் அறுவடை செயற்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, பராளை பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தின் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களை பிரித்தெடுக்கும் செயற்பாடுகள் பற்றியும் பார்த்திருப்பீர்கள். பார்த்தும் ரசித்தும் மகிழ்ந்தும் இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த பராளை பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமான ஈஸ்வர விநாயகர் என்று அழைக்கக்கூடிய கண்கொத்தி காக்கை பிள்ளையாருக்கு தான் இப்பொழுது உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். நேயர்களை தொடர்ந்து முனைந்திருங்கள். இப்பொழுது நாங்கள் சுழிபுரம் ஈஸ்வர விநாயகர் ஆலயத்தின் உட்பிரவாகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆலயமானது கண்கொத்தி காக்கை பிள்ளையார் என்று கூட அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியராக இருக்கக்கூடிய சோழியூர் பிரைசோடி குருக்கள் ஐயா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தான் பேசி பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கிராமத்திற்கு சுழிபுரம் என்று பெயர் வருவதற்கான காரணமும் இந்த ஆலயத்திற்கு கண்கொத்தி காக்கை பிள்ளையார் என்று கூறுகின்றார். அதற்குரிய முக்கிய காரணங்களும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் கூறுங்கள். இந்த கிராமம் சுழிபுரம் என்னும் சுந்தர கிராமமாகும். இந்த சுழிபுர கிராமம் முற்காலத்திலே சோழியபுரம் என்ற ஒரு வீர கிராமமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஈஸ்வர விநாயகர் பெருமான் இந்த நாட்டிலே இருக்கின்ற அடியார்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து இருக்கின்ற அடியார்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் என்று எம்மால் கூற முடியும். இவரது அற்புதங்கள் நிறைய உண்டு. மகோத்சவ காலங்கள் 12. ஆனி உத்தரம் தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது. அந்த தீர்த்தோற்சவம் சமுத்திர தீர்த்தமாக திருவடி நிலையிலே சுழிபுரத்திலே பிரபல்யமான தீர்த்தமுள்ள இடம் திருவடி நிலை தீர்த்தம். அந்த சமுத்திர தீர்த்தத்திலே அடியார்கள் தீர்த்தோற்சவத்தை நடாத்தி நீராடி சிறப்பு பெறுகின்றார்கள்.
இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக கந்தரோடை பகுதியிலே இருக்கக்கூடிய நெல் அறுவடை பற்றி பார்த்திருப்பீர்கள். அது மாத்திரமல்லாது பராளை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தின் நெற்கதிர்களை பிரித்தெடுக்கும் செயற்பாடுகளையும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான ஈஸ்வரர் விநாயகர் என்று அழைக்கக்கூடிய கண்ணைக்குத்தி காக்கை பிள்ளையாருடைய ஆலயத்தினையும் அங்கே நடைபெற்று கொடுக்கக்கூடிய பூஜை வழிபாடுகளை கூட நீங்கள் பார்த்தும் ரசித்தும் தரிசித்தும் இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்கள் அன்பின் மயூரி. நன்றி நேயர்களே.